ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சிலையை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் தாங்க இருக்கோம். இப்போ வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டேவும் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டே போனோமுங்க. ஏன்னு சொன்னால் நம்ம போனதே வந்து ரொம்ப லேட்டு, 12:30 இருக்கும் மணி நம்ம போன டைம் வந்து. அப்போ வந்து 12:30ன்றப்ப அங்கே கோயில் வந்து 1 மணிக்கு நடை சாத்திடுவாங்களாம். நம்ம வந்து 12:30க்கு தான் போனோம். அப்போ வேகமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருந்தோங்க. அங்கே பார்த்தா நிறைய பழைய புக்கு கடையெல்லாம் இருந்துச்சுங்க. இது வந்து பாதி விலைக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேங்க. பழைய புக்கு இங்கே வந்து எல்லா புக்குமே கிடைக்குமா. ஆனால் வந்து நம்ம வெளியில் வாங்கினோமாக்கும் ஃபுல் ரேட்டு வரும் புது புக்குனால. இது வந்து அதுலேருந்து ஒரு பாதி அமௌண்ட்டு அந்த மாதிரி வருங்க. ஜவுளி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவேவும். ஆனால் என்ன எனக்குன்னா, இங்கே வந்து குட்டி குட்டி கடைகளும் இருக்குது, இவ்வளோ பெரிய கடைகளும் இருக்குது எல்லாமே. ஆனால் ஆளுங்க வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பரவாயில்லங்க. ஒரே தெருவில் குட்டி கடையும் இருக்குது, பெரிய கடைகளும் இருக்குது, ரோட்டு கடைகளும் இருக்குங்க. பாருங்கள். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு கோபுரம் தெரியுதா? வாங்க. ஆனால் வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்து நம்மளுக்கு செல்லு வந்து அலோடு கிடையாது. அதனால் வந்து இப்போ நம்ம வெளியில் மட்டும்தான் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் பாப்பாங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி. சரி போகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சு. வெயில் சரியான வெயிலுங்க. மணி 12:30ன்றதுனால பயங்கரமாக இருந்துச்சு வெயில். நம்ம வந்து இப்போ லைனில் போய் நிற்கலாம். இப்போ வந்து செக்கிங்க்கு வந்தாச்சுங்க. செப்பல், பேக்கு இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு செல்லு எல்லாத்தையும் கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே போகலாம். சரி உள்ளே போயிட்டு வந்து அடுத்து பார்ப்போம். ஹாய். இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சுங்க. சாமியை சிறப்பாக கும்பிட்டாச்சு. இப்போ வந்து வெளியில் அந்த கோபுரத்தை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். சாமி வந்து செம்ம அழகாக இருந்துச்சுங்க. நல்லபடியாக வந்து தரிசனம் பண்ணியாச்சு. மீனாட்சி அம்மா வந்து அழகாக பச்சை கலர் சேலை கட்டி அழகாக இருந்தாங்க. நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து வந்து வெளியில் வந்துட்டு பாப்பா வந்து 2 ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்டாங்க. டவுசர் அது வந்து 2 எடுத்தாச்சு. அதுக்கப்புறமாட்டிக்கு அந்த போகிறவங்க வாரவங்கெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்மளும் பாப்பா அவங்களுக்கு ஐஸ்கிரீமு ஜூஸ் எல்லாம் கேட்டாங்க, வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் வெளியில் வந்தாச்சு. வெளில வந்தமாக்கும் வெளியில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. வளையல், குங்குமம் எல்லாம் இருந்துச்சு. நம்மளும் வந்து மீனாட்சி தூரம் வந்து மீனாட்சி குங்குமம் வாங்காமல் போக முடியுமா? அதனால் வந்து கொஞ்சம் குங்கும டப்பா வாங்கியாச்சு. ஒரு 4-5 வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு மீனாட்சி ஃபோட்டோவும் வாங்கியாச்சுங்க. வாங்கிக்கிட்டு வந்தோம். வெளியில் வந்ததுமே கடை வந்து இந்த கடையை பார்த்ததுமே இவங்களுக்கு ஒரே குஷியாயிடுச்சு. சரி உள்ளே போயிட்டு 2-3 டாய்ஸ் வாங்கிக்கிட்டு கிளம்பலான்ட்டு உள்ளே போய் டாய்ஸ் வாங்கியாச்சுங்க. அப்புறம் பாப்பா அந்த பேண்ட் வேணும்னு கேட்டதுனால இந்த பேண்ட்டும் வாங்கிக்கிட்டு போதும் இதோடு முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.